அதே போல் இந்த அரசின் நிதி அறிக்கையில் தேர்வாணைய அட்டவணை வெளியிட்டு அதன்படி காலிப்பணிகள் நிரப்பப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்வாணையத்தின் மூலம் இத்தனை லட்சம் பேரை உடனடியாக கூப்பிட்டு அவர்களுக்கு தேர்வு வச்சு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதுலாம் கால அளவு பத்தாது. விரைந்து செயல்பட்டால் தான் இவ்வளவு காலிப்பணிகள் நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அரசு போக்குவரத்து கழகம் இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2012 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 16,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். ஆனால் இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலந்து போகும் பண்டிலும் இடையிடையே பழுதாண்டு நிற்கின்றது மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து தான் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் முந்தைய ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதனுடைய ஆயுள் காலம் 3 வருஷம் தான். 7 லட்சம் கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதை 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸாக அமைக்க முடியும். இப்போ 1000 பேரும் தான் நிதி நீங்கள் மின்சார பேருந்தாக இயக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, குளிர்சாதன பேசுகிறேன்னு சொல்லிங்க. நான் குறிப்பிடுவது இப்போ இருக்கிற பேருந்துகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 16,600 பேர் வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 7,000 புதிய பேருந்துகள் வாங்கினாங்க. ஆனால் பழைய பேருந்துகள் இன்னும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பேருந்தினுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் இருந்தது. அதனுடைய பேருந்தினுடைய இயக்கின்ற தூரம் 7 லட்சம் கிலோமீட்டர். அதை கடந்த கால ஆட்சியில் அது 3 ஆண்டுகள் இருந்து 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் இருப்பதை 12 லட்சம் கிலோமீட்டராக உயர்த்தினாங்க. அதே போல் அரசு போக்குவரத்து கழகம் அதில் 6 ஆண்டுகள் என்பதை 9 ஆண்டுகளாக உயர்த்தினாங்க. 6 ஆண்டுகள் அதிமுக இருக்கிறத 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கலாம். கடந்த கால ஆட்சியில் அது 9 ஆண்டுகளாக உயர்த்தி 12 லட்சம் கிலோமீட்டராக அந்த பேருந்து இயக்கப்படும் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே இதெல்லாம் ஓடியாச்சு. அதாவது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாவே அது கண்டமாக்கிடணும். அதுக்கு மேலே 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஓடுற பேருந்து தான் இப்போ இயக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் சொல்லி 5 வருஷம் ஆனாலும் அனைத்து பேருந்துகளையும் மாற்றி அமைக்கவே முடியாது. கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு போக்குவரத்து மானிய கோரிக்கை வரும்போதும் 5000 பேருந்து வாங்குகிறோம், 5000 பேருந்து வாங்கி கடைசியில் 5 ஆண்டுகளில் 7000 பேருந்து தான் வாங்க முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீங்கள் ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கண்டிப்பாக படிப்படியாக மாற்றி தரப்படும் என்பதை இங்கு அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வாயிலாக. பேரவைத் தேர்வில் ஏசி பஸ் தேவையில்லை, சாதாரண பஸ் மாற்றி கொடுத்தாவே மக்கள் பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் 1000 பேரும் தான் முதல் வருஷம் சொல்லிக்கிறீங்க. இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 ஆண்டு தான் இருக்குது. 4 ஆண்டுகள் எத்தனை 1000 பேருந்து வாங்க போகிறீங்க? இது இயலாத காரியம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே கண்டமான பஸ்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை.